காலை ஆராதனைக்காக தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படி கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லும்படி இந்த காலைகளில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி அவரை போற்றும் பொழுது இந்த பிப்ரவரி மாதத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சோதரம் 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 அப்பா, முழுகுலத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அல்லவா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உங்கள் சோத்திரம் சோத்திரம். அன்புள்ளவரே, மனதிருக்கம் உள்ளவரே, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனே, உங்கள் சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம் சோத்திரம் ஐயா. இந்த புதிய மாதத்தில் நீர் ஆளுகை செய்வீராக, வழி நடத்துவீராக அப்பா. உங்கள் சோத்திரம் சோத்திரம் ஐயா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, உங்கள் சோத்திரம். இரத்த கோட்டைகளை வைத்தீரே, உங்கள் சோத்திரம் ஐயா. உள்ளத்தின் ஆவலத்திலிருந்து மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம் 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 ஐயா. ஒருபோதும் எங்களை மறக்கிறப்பா, ஒரு தகவலை போல எங்களை தூக்கி சுமந்தீரே, நித்தமும் எங்களை நடத்தினீரே, உங்கள் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என்பதே அடைக்கப்பட்ட கூட்டத்தை போல நடத்தினீங்கப்பா. உங்கள் சோத்திரம் சோத்திரம். முத்தரை போல நடத்தினீரே, உங்கள் சோத்திரம் சோத்திரம். எத்தனை ஈவு, எத்தனை தயவு, எத்தனை கிருபை. இந்த மாதத்தில் நாங்கள் ஜீவனோடு இருப்பது உடைய கிருபையானவரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற வார்த்தையின்படியே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆத்மீரே எங்களை கருத்தாக அப்பா. மக்கள் ஸ்தோத்திரம் 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 ஐயா. கடந்த 31 நாட்கள் நான் உங்களை திக்கத்தெல்லாம் இருந்தேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னதோ எங்களோடு கூட கடந்து வந்தீரே. மக்கள் ஸ்தோத்திரம் 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 ஐயா. இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படி எங்களை சாட்சியாக நிறுத்தினீரே, மக்கள் சோதனம் சோதனம் ஐயா. இந்த நல்ல வாக்குத்தத்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் எழுந்தருவீராக, ஆசீர்வாதுவீராக, நீ உலாவுவீராக. சோதனம் சோதனம் ஐயா. சோதனம் சோதனம். ஆமென் ஆமென் என்று வாக்குத்தத்தங்கள் இந்த மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சோதனம். திருவிழா ஆராதனை ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் திராட்சை விற்கும் பொழுது நம்முடைய சரீரமாய் இரத்தமாய் மாறட்டும் ஐயா. தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் போஷிப்பீராக, அவருடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. அவங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. இந்த மாதமும் நீரை நடத்த போதுமானவராக இருக்கிறீங்கப்பா. அப்படி கிருபை, அப்படி கிருபை பிள்ளைகளை நடத்தட்டும், சபையை நடத்தட்டும். விசேஷமாக இந்த மாதத்தில் அநேக ஆண்டவரே ஆராதனைகள் எல்லாம் இருக்கு, எல்லாவற்றையும் நீங்கள் நடத்துங்க. தொடர்ந்து இந்த காலை ஆராதனை நடத்துங்கப்பா. சோத்திரம். எல்லாம் பலவான் எதிர் வல்லமைகளாக நாங்கள் கற்றுகிறோம். இயேசுவின் நாமத்திலே துரத்துகிறோம். தடைகள் எல்லாம் விலகட்டும் என்று நாங்கள் தெரிவிக்கிறோம். சோத்திரம். நிறைவான நீங்கள் வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகிறோம். நாமத்தில் இந்த பிப்ரவரி மாதத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசும்படி, நம்மை உற்சாகப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்திருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, யாக்கோபை தேவன் அளவில்லாமல் நேசித்தார். யாக்கோபு மேல ஆண்டவர் ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை யாக்கோபு மேல ஆண்டவர் வைத்து, எத்தனாய் இருந்தாலும் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி அந்த யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகள் எல்லாம் நீ நினைப்பா. இந்த யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ என் தாசன். மாத்திரம் இல்ல, நான் உன்னை என்ன பண்ணேன்? உருவாக்கினேன். எத்தனாய் இருந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் உருவாக்கி, இஸ்ரவேலாய் மாற்றி, கோத்திரங்களுக்கு தகப்பனாய் உயர்த்தின யாக்கோபை, இஸ்ரவேலாய் மாற்றின யாக்கோபை ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது. அப்போ ஆண்டவர் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ, யார் மேல உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ, அந்த நபர் மேல அவளை உருவாக்குகிறார். யாரை அழைக்கிறாரோ, யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ, யாரை முன்குறிக்கிறாரோ, அவங்களை எல்லாம் கர்த்தர் ஒருபோதும் மறப்பதே இல்லை. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை என்னவென்றால், நீ என்னால் மறக்கப்படுவது. யாரெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தர் மேல விசுவாசமாய் நம்பிக்கையா இருக்கிறாங்களோ, ஆண்டவர் தருகிற ஒரு நல்ல வார்த்தை, நீ என்னால் எந்த சூழ்நிலையிலும் மறக்கப்படுவதே. ஆமென். அல்லேலூயா. இதுவரை உங்களை மறக்கல, இதுவரை மறவாமல் நடத்தின தேவன் இந்த பிப்ரவரி மாதம் 2021 இனி வருகிற நாட்களிலும் ஒருபோதும் கர்த்தர் உங்களை மறவார். உங்கள் தேவைகளை மறவாதவர், உங்கள் பிள்ளைகளை மறவாதவர், உங்களை போஷிக்க மறவாதவர், உங்களை உடுத்துவிக்க மறவாதவர், நித்தமும் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவ பிள்ளைகளே, இதை விட லூக்கா 12:6-7 ஏன் கர்த்தர் நம்மை நடத்துகிறார், ஏன் நம்மை மறக்காமல் நடத்துகிறார், அப்படி என்ன விசேஷம் நம்மிடத்துல இருக்கிறது என்று பார்ப்போம் என்றால், லூக்கா 12:6 அழகா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள், அற்பமா எண்ணப்படுகிற அடைக்கலான் குருவிகள், அடைக்கலம் தேடி ஓடி வருகிற அடைக்கலான் குருவிகள். எந்த பாதுகாப்புமே இல்லாத ஒரு பறவைனா அடைக்கலான் குருவிகள் தான். அந்த அடைக்கலான் குருவிகளில ஒன்றாகிடும் தேவனால் மறக்கப்படுகிறது. இந்த இடத்துல வந்திருக்கிற என் மகனாயின் சபை விசுவாசிகள் ஒருவரை கூட ஆண்டவர் மறப்பது. அல்லேலூயா. அது பெரியவர்களா இருக்கலாம், சிறியவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, படித்தவர்களா இருக்கலாம், படிக்காதவர்களா இருக்கலாம், வசதி படைத்தவர்களா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒன்றாகிலும் ஒரு நபராகிலும் என்னால் மறக்கப்படுவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு, ஏன் நான் உன்னை மறக்கலைன்னா, நீ என் தாசம்பா. ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா ஒரு சிலரை நம்ம என்ன பண்றோம்? மறப்பதே இல்லை, இல்லையா? அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டாளை பொறுத்து நான் வேலை பார்த்தாலும், ஏலிமில் 25 வருஷம் வேலை பார்த்து விட்டு வெளியே வந்தாலும் நான் ஏலிமை மறக்கிறது இல்லை, சாமனை மறக்கிறது இல்லை. ஆமென். என்ன காரணம்? எனக்கு ஆவிக்குரிய தகப்பன், எனக்கு ஆவிக்குரிய குரு, நான் தகப்பனாய் பார்த்த ஒரு தகப்பன் இதுவரைக்கும் மறக்கல. நன்றியுள்ள இருதயத்தோடு எப்ப பார்த்தாலும் அதற்கு நான் நன்றி கடமைப்பட்ட உள்ளவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் தாசன். ஆமென். அல்லேலூயா. கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம், ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நான் உன்னை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறேன், உள்ளங்கையில உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்துல சொல்ற, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார், அநேக அடைக்கலான் குருவிகளை ஆக்கிலும் நீங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறீங்க? விசேஷித்தவளா இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய கண்களில, ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார்னா, விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். அதனாலதான் உங்களை மறக்கிறதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த மாதம் வரை உங்களை நடத்தின தேவன் இந்த பிப்ரவரி மாதத்திலையும் இனியும் உங்களை நடத்த வல்லமை உள்ளவர்.
என்ன பண்ண மாட்டாரு, மறக்கவே மாட்டார். ஒன்றாகிலும் மறக்கப்படுவது இல்லை. ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய காரியம் எதுவா இருந்தாலும் சரி, மறவாமல் உங்களை நடத்துகிற ஒரு வல்லமையுள்ள தேவன். ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை மறவாமல் நடத்துகிற தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அப்படி மறவாமல் நாம் ஆண்டவரை நடத்தும் பொழுது, ஆண்டவரை நினைக்கும் பொழுது, அவர் அநேக காரியங்களை உங்களை மறப்பதில்லைன்னு சொல்ல போறார். ஆமென். அதுதான் இன்னைக்கு நாம அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக, நாம் எதை மறக்க கூடாது? ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்றார். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்குனேன், கண்ணுக்குள்ளே வச்சிருக்கிறேன், ஆனா நீ என்னால என்ன பண்ணுவதில்லை, மறக்கப்படுவதே இல்லை. வேதம் ஒரு சில காரியங்களை மறவாதே என்று சொல். முதலாவதாக சங்கீதம் 103:1-2 எழுதப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். வேதம் சொல்கிற காரியம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு இதுவரை செய்த சகல நன்மைகள். இன்றைக்கு நானும் நீங்களும் ஜீவனோடு இருப்பதே கர்த்தருடைய கிருபை. அந்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று ஆண்டவர் சொல்றாரு. 3 வேளை உணவு கொடுத்திருக்கிறாரு, உடை கொடுத்திருக்கிறாரு, நம்முடைய தேவையை சந்தித்து இருக்கிறாரு, கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறாரு. இந்த நன்மைகளை ஒருபோது நீ மறவாத. ஆமென். அப்போ 10 குஷ்டரோகிகள் இயேசுவின் இடத்துல வந்தாங்க. ஒருவன் மாத்திரம் திரும்பி ஆண்டவரிடத்துல வந்து நன்றி சொல்ல கடந்து வந்தான். அவனை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட இயேசு கேட்கிறான், சுத்தமானவர்கள் 9 பேர் பா, அந்த 9 பேரை எங்க? ஆமென். ஒருவன் மாத்திரமே நன்றி சொல்லும்படி வந்தான், அவன் தான் விசேஷித்தவன். ஆமென், அல்லேலூயா. அந்த நபர் கர்த்தர் ஒருபோது என்ன பண்ண மாட்டாரு, மறக்கவே மாட்டார். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இங்க, 28-30 பேர் ஆண்டு மேல அன்பு வச்சபடினால தான் காலைல வந்திருக்கிறீங்க. அந்த ஆராதனை உங்களை கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டார். நம்ம நன்றி சொல்ல அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, நம்முடைய ஆத்மாவை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் யெகோவா ஈரே, இந்த மாதத்தின் தேவையை கர்த்தர் பார்த்து பண்ணுவார். ஆமென். இரண்டாவதாக சங்கீதம் 119:61 தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தை நான் என்ன பண்ணல, மறக்கல. ஆமென். இரண்டாவதாக, முதலாவது அவர் செய்த நன்மைகளை மறக்க கூடாது. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தை நான் என்ன பண்ணல, ஒரு நாளும் மறக்கல. ஆமென். நீங்க சாப்பிடுறீங்களோ இல்லையோ, வேதத்தை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஆமென். வேத வாசிப்பை மறந்துடவே கூடாது. வேதத்தை கையில தூக்குவதற்கு மறக்கவே கூடாது. ஆமென். நீங்க வேதத்தை மறக்காமல் நம்ம தூக்கி சுமக்கும் பொழுது, வேதத்தை நேசிக்கும் பொழுது, என் ஆத்தும நேசர் எழுதி கொடுத்த அன்பின் கடிதம் என்று அதை நீங்க விரும்பி வாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா மறக்கவே மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. ஓசியால 4:6-8-12 நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். வேதத்தை மறந்தா ஆண்டவர் உங்களை மறந்துடுவேன்னு சொல்றாரு. அப்ப வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, வேதத்தை சுமக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், மறக்கவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவதாக எபிரேயர் 13:2 16ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை மறக்க கூடாது அப்படின்னு சொல்லு. அந்நியரை உபசரிக்க மனவாதிருங்கள், தான தர்மம் பண்ண. இதனால அநேகர் தேவ தூதர்களை கூட உபசரித்தது உண்டு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நேரத்துல யாருக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அதை ஒருபோதும் மறவாமல் செஞ்சுட்டா கர்த்தரை மறக்கவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நான்காவதாக ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது, யாரை ஆண்டவர் மறக்க மாட்டார்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல வேதம் சொல்லுகிறது, அவர்களும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, யாரெல்லாம் கர்த்தரை கண்ணீரோடு தேடுகிறார்களோ, கண்ணீரோடு அவருடைய பாதத்துல வருகிறார்களோ, அவளை கர்த்தர் ஒருபோது என்ன பண்றது இல்லையா, மறக்கிறதே. ஆமென், அல்லேலூயா. கண்ணீரோடு கர்த்தரை தேடுகிறவர்கள், கண்ணீரோடு அதிகாலை வேளையில
மகதலேனா மரியாள் கல்லறையில போய் கர்த்தரை தேடினான். அந்த மகதலேனா மரியாள் தான் கர்த்தர் இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். கண்ணீரோடு தேடின அன்னாருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். கண்ணீரோடு தேடின எசேக்கியாவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். கண்ணீரோடு யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கண்ணீரோடு தேடின தாவீது எல்லாவற்றையும் இழந்துட்டார். சிக்லாகு பட்டணத்துல சத்தமிட்டு அழுகிறதற்கு பலனில்லாமல் அழுதார்கள் என்று 1 சாமுவேல் 30 எழுதப்பட்டது. அந்த கண்ணீரோடு கர்த்தரை தேடின தாவீதுக்கு இழந்து போன எல்லா சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். மறக்கல தாவீது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கண்ணீரோடு தேடுகளை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? மறக்க மாட்டார். அப்போ 5வதாக ஒரு காரியம் எபிரேயர் 6:10 நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், யாரை கர்த்தர் மறக்க மாட்டார், யாரெல்லாம் கர்த்தர் நினைக்கிறாரு அந்த கதையிலே சொல்லிட்டு இருக்க. முதலாவது, அவர் செய்த உபகாரங்களை மறவாதவங்களை கர்த்தர் மறக்க மாட்டாரு. வேதத்தை மறக்காதவங்களை கர்த்தர் மறக்க மாட்டாரு. அழுது கர்த்தரை தேடுவதை அவர் ஒருபோதும் மறப்பது இல்லை. 4வதாக, அந்நியரை உபசரிக்கிறவங்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? ஒருபோதும் மறப்பதில்லை. கடைசியாக எபிரேயர் 6:10 வாசித்து பார்ப்போம் என்றால், ஒருவர் அதை வாசிக்கலாம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. 5வது, ஒரு காரியம் செய்யறவங்களை நான் மறக்க மாட்டேன்னு சொல்றேன். யாரை மறக்க மாட்டாரா? உங்களுடைய கிரியைகள். நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனால, செய்து வருகிறதுனால அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை தேவன் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ளவர் அல்லவே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, பரிசுத்தவான்களுக்காக, சபைக்காக எதை செய்தாலும் அவங்களை கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, மத்தேயு 10:42, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதன் பலனை அடையாமல் போவதே இல்லை. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரர்களுக்கு நீங்க செய்கிற காரியத்தை, சபைக்கு நீங்க செய்கிற காரியங்களை, கர்த்தருடைய நாம மகிமைக்காக நீங்க செய்கிற கிரியைகளை தேவன் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். எங்க ஊர்ல சாயல்புரத்துல எனக்கு விவரம் தெரிஞ்ச புதிதுல ஏஜி சர்ச் வந்தது. அந்த ஏஜி சர்ச்சில் ஆரம்பிக்கப்பட்ட புதுசுல பாஸ்டர் டிஜி போவாஸ் நல்ல ஒரு தாழ்மையான ஊழியர் தான். அப்பொழுது அந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட புதிதுல கூட்டமே இருக்காது. அந்த சபையில விசுவாசின்னு பார்த்தா எங்க அம்மாவா தான் இருக்கும், இன்னும் 1-2 பேரா இருக்கும். விமலா சிஸ்டர் மாதிரி இப்படி ஒரு 2-3 பேர் அந்த சர்ச்சில் இருப்பாங்க. ரொம்ப கடினமான சூழ்நிலை ஊழியம் செய்யலாம். சாயல்புரம் என்பது சிஎஸ்ஐனால, அந்த சிஎஸ்ஐ வைராக்கியம் நிறைந்த அந்த ஊர். அந்த ஏஜி சபை வருவதற்கு அவ்வளவு எதிர்ப்பு. அந்த போவாஸ் பாஸ்டர் அந்த சூழ்நிலை அங்கே ஊழியம் செய்வார். காணிக்கையே கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்னுடைய தாயார் அந்த ஊழியக்காரர் ரொம்ப நேசிப்பாங்க. திடீர்னு நினைப்பாங்க, வீட்டுக்கு போவாங்க, அங்கே திறந்து பார்ப்பாங்க, அரிசி இருக்காது, சமையல் இருக்காது, வெறுமனையாக இருக்கும் பாத்திரம், சாப்பிட்டுக்க மாட்டாங்க. உடனே அரிசி என்ன தேவையோ வாங்கி கொடுப்பாங்க. எந்த கூட்டம் நடத்தினாலும், சுவிசேஷ கூட்டம் நடத்தினா 3 நாள் நடக்கும். அந்த ஊழியக்காரர் 3 நாள் எங்கள் வீட்டில் தங்க வச்சு உணவு கொடுக்குறதெல்லாம் எங்கள் அம்மா. அப்படி அந்த போவாஸ் பாஸ்டரை என்னுடைய தாயார் ரொம்ப நேசித்து, இல்லாத சூழ்நிலையில உதவி செய்து நேசித்தபடியார் இன்றைக்கு எத்தனையோ வருடங்கள் சாயல்புரத்தில் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தார். கர்த்தர் மறக்க மாட்டார் இல்லையா? அதுக்கு பலனை தருவார். இன்றைக்கு ஒரு நாகர்கோயில்ல ஒரு பெரிய சபை, நானும் என் மனைவியும் நாகர்கோயிலுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கடந்து சென்றோம். அப்போ அங்கே ஒரு லாட்ஜில் தங்கி நாங்கள் ட்ரீட்மெண்ட் அதை கேள்விப்பட்டு நேர லாட்ஜுக்கு வந்தார். ஏன்பா, உங்கள் அம்மா எனக்கு எவ்வளவோ செய்திருக்கிறான், நீ நாகர்கோயிலில் வந்துட்டு லாட்ஜில் தங்கி இருக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கு. உடனே லாட்ஜை வெக்கேட் பண்ணி அவர் வீட்டில் கூட்டிகிட்டு போய் எத்தனை நாள் அங்கே இருக்கணுமோ இது ரூம் எடுத்துக்கோ,
ஒரு பைக்கு ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு இந்த பைக்கை நீ வரும்போதெல்லாம் யூஸ் பண்ணு, என்ன தேவையோ எடுத்துடும். மாத்திரம் இல்லை, இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனையில் கலந்து கொண்டோம். அந்த ஏஜு சபையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கிருபை செய்தால் அந்த சபையில் அவ்வளவா அவர் நான் மறக்கலை, அலிசக்கா எனக்கு செய்த உபகாரத்தை நான் மறக்கலை, சாயப்படுத்தலை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரர் நாம் செய்கிற அந்த பிரயாசத்தை மறவாமல், இன்னைக்கு உரிமையோடு எங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கு அவர் தெரியும், அத்தனை பேரையும் உரிமையோடு அவர் திட்டுகிற ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக நீங்க செய்கிற காரியங்கள், கர்த்தருடைய ஊழியத்திற்காக செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் எப்படிப்பட்டவர் அல்ல, அநீதியுள்ளவர் அல்லவே. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கும் நார்கள் போனா ஒரு வீட்டில் நம்ம உரிமையாவே தங்கலாம். கர்த்தர் அவரை மேன்மையாக வைத்திருக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த போதையை பார்க்கும் பொழுது. ஆமென். ஒரு சைக்கிள்லாம் வச்சு நான் ஊழியத்துக்கு பல இடத்துக்கு, அப்பெல்லாம் இது கிடையாது, என்ன கிடையாது, இந்த டூ வீலர்லாம் கிடையாது. எங்களுக்கு டூ வீலர் சைக்கிள் தான். அவரை வச்சு சைக்கிளை அநேக இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறோம். வால் போஸ்ட் போட்டது. அதற்கு நன்றியுள்ளவராக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, 5 காரியத்தை நம்ம மறக்கக்கூடாது. கர்த்தர் மறக்க மாட்டார். வேதத்தை மறக்கக்கூடாது. இரண்டாவதாக நான் சொன்னேன், எதை மறக்கக்கூடாது, கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கக்கூடாது. அந்நியரை உபசரிக்க மறக்காதவங்களை கர்த்தர் மறக்க மாட்டாரு, அல்லது கர்த்தரை தேர்வுல மறக்க மாட்டாரு. கடைசியாக சொன்னேன், தேவனுக்காக நீங்கள் படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஆமென். சரி, இப்ப இந்த 5 காரியத்தை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் மறவாமல் செய்கிற காரியம் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 49ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வேதம், என் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். முதலாவதாக, தாய் உன்னை மறந்தாலும் என் இயேசு உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றியோடு இருக்கிறவர்கள், வேதத்தை மறவாதவர்கள், கண்ணீரோடு தேடுகிறவர்கள், அந்நியரை உபசரிக்கிறவர்கள், கர்த்தருக்காக செய்கிற பிரயாசத்திற்காக செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஜனவரி 31 2021 வரைக்கும் உங்களை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். என் உள்ளங்கையில உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். என் மதில்கள், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்னாடி இருக்கு. உன் தேவைகள் என் முன்னாடி இருக்கு. உன் பிரச்சனை என் முன்னாடி இருக்கு. உன்னுடைய எதிர்பார்ப்பு என் முன்னாடி இருக்கு. அது எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தாலும் கர்த்தர் உன்னை மறவாமல் நடத்துகிறவர். ஆமென். தாய் மறந்தாலும் மறவாத அன்புள்ள என் தேவன். ஆமென், அல்லேலூயா. மனிதர்கள் மறந்து விடலாம், மனிதர்கள் மாறிவிடலாம், கர்த்தர் மாற மாட்டார். தாய் மறந்தாலும் உன்னை மறவாத ஒரு தேவன். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3 4 வரைக்கும் சொல்றாரு, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உன்னை ஏந்தினேன், தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உன்னை தாங்கினேன், உன் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் தாங்குவேன், சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். ஆமென், அல்லேலூயா. தாய் மறந்தாலும் உங்களை மறவாத தேவன். நல்லா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. தாயே மறந்தாலும், அப்படி வசனம் எப்படி ஆரம்பிக்கணும், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறக்கவே மாட்டான். ஆனா அப்படியே அந்த தாய் மறந்துட்டாலும் நான் உன்னை என்ன பண்ணுவேன், மறக்கவே மாட்டேன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். இரண்டாவதாக யோபு சொல்லுகிறார். யோபு 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். இரண்டாவது யோபு சொல்லுகிறார், நண்பர்கள் மறந்து விட்டார்கள், என்னுடைய பந்து ஜனங்கள் உறவுகள் என்னை மறந்து விட்டார்கள். யோபு சொல்றார். யோபு பெரிய பணக்காரர், ஆஸ்தி உள்ளவர், சொத்து உள்ளவர்.
யோபுல நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், யோபுக்கு இருந்த சொத்து, யோபுக்கு இருந்த ஆஸ்தி, யோபுக்கு இருந்த நன்மை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி செல்வ சீமானாய் இருந்த யோபுவை அநேகர் அவன் வசதியோடு இருக்கும்போது அவனோடு இருந்த யோபுவோடு இருந்த நபர்கள், நண்பர்கள், உறவுகள் இழந்த உடனே எல்லாரும் மறந்து விட்டார்கள் யோபுவை. ஒருத்தர் கூட அவனை மதிக்கல. யோபு எழுதுகிறான், கர்த்தர் யோபுவை மறந்தார். ஹல்லேலூயா. இழப்பின் மத்தியில நண்பர்கள் மறந்துடுவாங்க, உறவுகள் மறந்துடும். இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க, இல்ல மறந்துடுவாங்க. யோபு சொல்லுகிறான், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். எப்போ 10 பிள்ளைகளை இழந்து, ஆஸ்தியை இழந்து, சரீரத்துல உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொடிய புண்கள், அந்த சூழ்நிலையில ஒருத்தர் கூட யோபு கூட இல்ல, மனைவி உள்பட யோபு கூட இல்ல. ஆனா கர்த்தர் யோபோடு கூட இருந்தார். யோபு சொல்லுகிறார், யார் இருந்தாலும் இல்லட்டால் நான் கவலைப்படலையா, என் மீட்பர் என் கூட இருக்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன், தேவரீர் எனக்கு சகலத்தையும் செய்வார். யோபை கர்த்தர் மறக்கல. உறவுகள் மறந்தது, நண்பர்கள் மறந்தான், 2 மடங்கு கர்த்தர் கொடுத்தார். காரணம் என்ன? யோபு அறிந்த ரகசியம் என்ன? என் தேவன் கொடுத்தார், என் தேவன் எடுத்தார். அவர் வாய்னால பாவமே செய்யல, கர்த்தரையே உயர்த்தினாரு, கர்த்தரை மறக்கல. அந்த யோபுவை தேவன் மறக்கவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அன்பு தேவர்களே, இன்றைக்கு சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம். ஆனா கர்த்தர், நீங்க 5 காரியங்களை சொன்னேன், இந்த 5 காரியங்களை செய்கிறவளா இருந்தால், தாய் மறந்தாலும், உறவுகள் மறந்தாலும், நண்பர்கள் மறந்தாலும், கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, யோபு 12 நாள்ல யோபு சொல்லுகிறார், என் சிநேகிதர்களால் நான் நிந்திக்கப்பட்டு, அந்த சூழ்நிலையில் சிநேகிதருடைய நிந்தனை, நன்மை பெற்ற சிநேகிதரை நிந்திக்கிறாங்க. அந்த சூழ்நிலை கூட தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருள்வார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுவார். பரியாசம் பண்றாங்களா? கர்த்தரை மறக்க மாட்டார். அதுக்கு சரி கட்டுகிறதே. ஆமென், ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, 3வதாக ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். 3வதாக நம்மிடத்துல உதவி பெற்றவர்கள், நம்மிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றவர்கள். அன்றைக்கு யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது 2 பேர் அதிகாலை வேளையில முகம் கலங்கி போய் இருக்கிற அந்த சுயம்பாகிகளின் தலைவன், பானபாத்திரக்காரனுடைய தலைவனை யோசேப்பு பார்க்கிறான். ஏன்பா உங்க முகம் இப்படி இருக்கிறது? ஒரு சொப்பனம் பார்த்தோம். 2 பேரையும் கூப்பிட்டு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றான் யோசேப்பு. யோசேப்பு கண்ட அந்த விளக்கத்தின்படியே காரியம் நடக்குது. பானபாத்திரக்காரனிடத்துல ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். நீ விடுதலை பெற்று செல்லும் பொழுது பார்வோன் இடத்துல போய் என்னை குறிச்சு கொஞ்சம் என்ன பண்ணு சொல்லு, நான் ஒரு பாவம் செய்யல, ரெக்கமெண்ட் பண்ண. மறந்துட்டான். யோசேப்பு சொல்லுகிறார், பானபாத்திரக்காரரின் தலைவன், வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை நினையாமல் அவன் என்ன பண்ணிட்டான்? மறந்து விட்டான். நன்மையை பெற்ற பானபாத்திரக்காரன் யோசேப்பு சொன்னபடியே பானபாத்திரக்காரனை உயர்த்தி அந்த ஸ்தலத்துல மீண்டும் அமர வைத்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்துட்டான். ஆனா என் வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். யோசேப்பை கர்த்தர் மறக்கல. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சில நேரத்துல சில உறவுகள் உங்களை மறப்பது நல்லது. பானபாத்திரக்காரன் மறந்தது நல்லதுன்னு நினைங்க, கர்த்தர் உங்களை மறக்கல. ஆமென். ஏன் பானபாத்திரக்காரன் மறந்தது நல்லது? பானபாத்திரக்காரன் போய் ரெக்கமெண்ட் பண்ணிருந்தா ஒருவேளை யோசிச்சுட்டு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கும்.
ஆனா பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டு யோசேப்பை அழைத்த பொழுது யோசேப்பை எகிப்துக்கே அதிபதியா உயர்த்திட்டார். ஆமென். இன்னைக்கு அநேகர் மறக்கிற ஒரு உலகத்துல நம்ம இருக்கிறோம். உதவி பெற்றவர்கள், ஆனா கர்த்தர் உங்களை மறக்கிறார். யோசேப்போடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இந்த மாதத்திலே உங்களை நடத்தி செல்ல வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். நான்காவதாக தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 31:12, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல. முதலாவதாக, தாய் மறந்தாலும் உங்களை மறவாதவர். நண்பர்கள் உறவுகள் மறந்தாலும் உங்களை மறக்கவே மாட்டாரு. உதவி உங்களிடத்திலிருந்து அநேக காரியங்களை நன்மையாக பெற்றவர்கள் மறந்தாலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டாரு, மறக்க மாட்டார். நாங்க அது தாவீது சொல்ற, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல. அன்பு தேவ பிள்ளைகளே, 25 ஆண்டுகள் அண்டலப்ப அலுவலகத்துல நான் சொல்வேன் எல்லாத்துக்கும் எல்லாமா இருந்தேன். ஆமென். எங்களிடத்துல அநேக உதவி பெற்றவர்கள் உண்டு, அநேக நண்பர்கள் உண்டு. ஆனா என்றைக்கு 25 ஆண்டுகள் முடிந்து வெளியே வந்தேனோ என்னோடு இருந்த அநேகர் காணாமல் போய்விட்டார்கள். எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில ஏறத்தாழ 1 மாதத்திற்கு மேலாக ஆண்டவருடைய பாதத்துல என் கண்ணீரை ஊற்றினேன். ஆமென். ஏன் ஆண்டவரே, மேலாளாக இருக்கும் பொழுது அண்ணே கூப்பிட்டவங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம்னு சொன்னவங்க, எத்தனையோ பேருக்கு நம்ம வேலை வாய்ப்புகளை கொடுத்தவர்கள், எத்தனையோ பேருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்து அத்தனை பேர் மறந்துடுவாங்க. ஆமென். அந்த உலகத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். 25 ஆண்டு காலங்கள் சொல்ல முடியும், என்னால அநேகர் நிறைய நன்மைகளை பெற்றவர்கள் உண்டு. எல்லாராலும் தாவீது சொன்னது போல, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரம் போல. 1 மாதம் மேல கர்த்தருடைய பாதத்துல, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, கர்த்தர் என்னை மறக்கல, கர்த்தர் என்னை மறக்கல. கர்த்தர் என்னை கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருந்தபடினால் செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்ட இன்றைக்கு இந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து இந்த மகனாயம் சபை நடத்தும்படி எல்லாராலும் மறக்கப்பட்டு, அன்பு தேவ பிள்ளைகளை இன்றைக்கு மறக்கப்பட்டு இருக்கிறீங்களா? உடைந்த பாத்திரத்தை போல இருக்கிறீங்களா? இதற்கு பின்னாடி கர்த்தர் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். அது இப்பொழுது புரியாது, புரியும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் மறக்க மாட்டாருங்க. ஏன்னா 25 ஆண்டு காலங்கள் நிறைய காரியங்களை நான் கர்த்தருக்காக செய்திருக்கிறேன். ஊழியக்காரருக்காக, கர்த்தருடைய நாமத்திற்காக செய்த பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. என்னுடைய ஜெபத்தினாலோ என்னுடைய பரிசுத்தினால நான் நிக்கல. 25 ஆண்டு காலங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு, மகனா அந்த ஏலிம் சபைக்கு, அண்டலப்பத்துக்கு செய்த அந்த காரியத்தை கர்த்தர் நினைத்து எனக்கு நிக்க வச்சிருக்கிறார். என தேவன் மறக்க மாட்டார். அதே தேவன் உங்களை மறக்கவே மாட்டார். உங்களால் நன்மை பெற்றவர்கள், உங்களால அநேக காரியங்கள் மறந்துட்டாங்கனாலும் கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் மறந்து விடுவார்கள். தேவன் தாவீது சொல்றாரு, அவனுடைய தகப்பன் மறந்துட்டான், அவனுடைய சகோதரர்கள் மறந்து விட்டார்கள். பெற்ற தகப்பன் அப்சலோம் நிமித்தம் காட்டுக்கு ஓடுறாரு, மறந்து ஓடி சுத்தி திரிகிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 5:10, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு இருந்தவர்கள் இல்லையா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நாளுக்கு நாள் என் சபையும் என் சபை விசுவாசிகளும் விருத்தி அடையும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன். ஆமென். என் மகனாயின் சபையும் என் விசுவாசிகளும் நாளுக்கு நாள் விருத்தி அடையும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டினோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய். கடைசியாக சங்கீதம் 90:18 வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 9:18 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை,
எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதே இல்லை. அந்த தேவ பிள்ளைகளே, திக்கட்டவர்களுக்கு சகாயம். நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னவர் எளியவன், சிறுமைப்படுகிறவன், தனித்து விடப்பட்டவன், புறக்கணிக்கப்படுகிறவன் கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தனிமையை ஃபீல் பண்றீங்களா? சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்களா? புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? எளிய நிலைமையில இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை. இந்த சிறுமையில நீங்க நம்பிக்கையோட ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் மறக்க மாட்டாரு. 38 வருடம் ஒருத்தன் பெதஸ்தா குளத்துல மறந்திருக்கிறான், படுத்திருக்கிறான். பெற்றோர்கள் உதவவில்லை, உடன் பிறந்தவர்கள் உதவவில்லை. அவனோடு 38 வருடம் அந்த பெதஸ்தா குளத்துல இருக்கிற யாருமே உதவல. தனிமையாய், எளியவனாய், சிறுமைப்படுத்தப்பட்டவனாய் 38 வருடம் படுத்திருந்தவனை என் இயேசு நினைத்தார். அவனுடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டான். அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அந்த 38 வருடம் பெதஸ்தா குளத்துல படுத்தவனை தேடி சென்று அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு உதவ யாரும் இல்லையா? கை தூக்கி விட யாரும் இல்லையா? கர்த்தர் உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்றார். அந்த நம்பிக்கை ஒருபோதும் என்ன பண்ணாதான் கெட்டு போவதே இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்களை மறப்பதே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, 5 காரியங்களை நாம் செய்யும் போது 5 விதமான சூழ்நிலைகளில கர்த்தர் உங்களை மறப்பது இல்லை. ஆமென். தாய் மறந்தாலும் மறக்க மாட்டேன், நண்பர்கள் மறந்தாலும், உறவுகள் மறந்தாலும் மறக்க மாட்டாரு, உதவி பெற்றவர்கள் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டாரு. எல்லாரும் மறந்து போனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏழைகள், திக்கற்றவர்கள் தேவன் மறப்பதே இல்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காதீங்க, வேதத்தை மறக்காதீங்க, அந்நியரை மறக்காதீங்க, அழுது கர்த்தரை தேடுவதை நிறுத்திடாதீங்க. தேவனுக்காக நீங்கள் படுகிற எல்லா முயற்சிக்கும் கர்த்தர் உங்களை மறப்பது. எழுந்து நிற்போமா? இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். அன்பு மகளே, உலக பிரகாரமான ஒரு கர்ப்பத்துல நீங்கள் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு என் இயேசு கிறிஸ்து, என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்மளை பார்த்து சொல்லுங்கப்பா, மட்டும் நீர் எங்களை மறக்கலையே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இதுவரை இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்லோரி, எல்லோரி, என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோரி, எல்லோரி, என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்.
ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. ஒருபோது நாங்கள் தள்ளாடல, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தங்கள் தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தங்கள் தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி தகப்பனே. யார் மறந்தாலும் எங்களை மறவாத ஒரு ஆத்ம நேசர் உண்டு. உமக்கு நன்றி. அந்த வசனத்தின்படியே நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன வார்த்தைப்படி எங்கள் சபையும் விசுவாசிகளையும் எங்கள் ஊழியத்தையும் நீ மறப்பதே இல்லை. எங்களுடைய அன்போடு நீங்கள் நடத்துகிற தேவன். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அடைக்கலாம் குருவேலை காட்டில நீங்கள் விசேஷித்தவர்கள், அவையில் ஒன்றாகிலும் என் தேவனால் மறக்கப்படுவதே இல்லை. கர்த்தர் உங்களை மறவாதவர். ஆமென்.